சர்க்கம் 25 தாடகையின் வரலாறு. ஈடு இணையல்லாத பெருமை பெற்ற முனிவரின் சொற்களை கேட்டு வீரபுருஷனாகிய ராமன் பவ்யமாக பதில் கூறினார். முனிவரே, யட்சர்கள் எல்லோரும் பலம் குறைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பெண் எவ்வாறு 1000 யானை பலத்தை பெற்றிருக்கிறாள்? ராகவனுடைய கேள்வியை கேட்டு ராம லட்சுமணர்களை பார்த்து இனிய குரலில் விஸ்வாமித்திரர் பதில் கூறினார். மிகவும் பயம் பெற்று செருக்கி திரியும் அந்த மாது வரம் பெற்ற மகிமையால் அளவற்ற ஆற்றலை அடைந்து விட்டாள். முன்னர் சுகேது என்ற பலமிக்க யட்சன் இருந்தான். அவனுக்கு குழந்தைகள் இல்லை. நல்ல ஆச்சாரங்களை கடைபிடிக்கும் அவன் பிள்ளையை அடைவதற்காக நீண்ட காலம் தவம் செய்தான். யட்சர் தலைவனான அவனுடைய தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் தாடகை என்ற பெயருடைய மிகச்சிறந்த பெண்ணை கொடுத்தார். அப்போது தாடகைக்கு 1000 யானை பலத்தையும் பிரம்மதேவர் கொடுத்தார். ஆனால் யட்சனுக்கு ஒரு புதல்வனை கூட கொடுக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அழகிலும் பருவத்திலும் அவள் வளர்ந்து கொண்டே வந்தாள். உரிய காலத்தில் ஜம்பன் என்பவனுடைய புத்திரனான சுந்தன் என்பவனுக்கு அவளை விவாகம் செய்து கொடுத்தான். காலப்போக்கில் யட்ச பெண் தாடகைக்கு மாரீச்சன் என்ற மகன் பிறந்தான். யாராலும் அடக்க முடியாத அவன் ஒரு சாபத்தால் அரக்கனாகிவிட்டான். அகஸ்தியருடைய சாபத்தினால் சுந்தன் வீழ்த்தப்பட்டதும் அவள் தன் மகனுடன் சென்று அவரை பயமுறுத்தினாள். அவரை வாயில் போட்டு தின்று விடுவதற்காக அவள் வேகமாக ஓடி வந்து தன்மேல் விழப்போவதை கண்ட மாமுனிவர் அகஸ்தியர் ராட்சசனாக போக கடவாய் என்று மாரீச்சனை சபித்தார். மிகவும் கோபம் கொண்ட அகஸ்தியர் தாடகையையும் இவ்வாறு சபித்தார். மனிதர்களை புசிக்கும் மகா எட்சியாக உருவம் சிதைந்து முகம் விகாரமாக போவதாகுக. இப்போதுள்ள இந்த நல்லுருவம் மறைந்து உடனே பயங்கரமான உருவத்தை அடைவாய். இந்த சாபத்தினால் மிகவும் கோபமடைந்து மனம் கலங்கிய அவள் அகஸ்தியர் வசித்துக் கொண்டிருந்ததால் வளமாக இருந்த இந்த பகுதியில் இருந்தவர்களை துரத்தி அடித்தாள். இவ்விதம் தீய செயல்களில் ஈடுபட்டுள்ளவளும் எல்லையற்ற பராக்கிரமம் உடையவளும் மிகவும் கொடுமையாளியுமான இந்த யட்சியை பசு அந்தணர் நலனுக்காக கொன்று போடு. ரகுநந்தனா, சாபத்தினால் இந்த நிலையை அடைந்துள்ள இவளை கொல்வதற்கு 3 உலகத்திலும் உன்னை தவிர வேறு எவருக்கும் ஆற்றல் கிடையாது. ராமா, ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியிருக்கிறதே என்று மனம் பெருத்து தயங்கக்கூடாது. 4 வர்ணத்தாரின் நலனை முன்னிட்டு அரசகுமாரனால் இந்த வதம் செய்யத்தக்கது. மக்களை காப்பாற்றும் பொறுப்பில் உள்ளவர்கள் போற்றத்தக்கது இகழத்தக்கது என்றோ இது மகா பாதகம் என்றோ அறம் பிழைந்த செயல் என்றோ ஆலோசித்துக் கொண்டிருக்காமல் மக்களை காப்பது தலையாய கடமை என்ற நோக்கத்தில் செயல்பட வேண்டும். அரசு பொறுப்பை ஏற்பதற்காக நியமிக்கப்படுபவர்களுக்கு இதுதான் மிக பழமையான தர்மம். தர்மத்தையே அறியாத இவளை கொல்வது அதர்மம் அல்ல. முன்னர் அசுர மன்னன் விரோச்சனுடைய மகள் மந்திரை பூமியை அழிக்க முற்பட்ட போது தேவராஜன் இந்திரன் அவளை கொன்றான் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். பிருகுமுனிவரின் பத்தினியும் சுக்ராச்சாரியருடைய தாயாருமான கியாதி என்பவள் இந்திரனை ஒழித்து கட்ட முயன்ற போது விஷ்ணு அவளை கொன்றொழித்தார். இவ்வாறாக நீதி நெறிப்படி ஆட்சி செய்யும் இன்னும் பல அரச குமாரர்களும் அதர்மத்தில் மூழ்கி நடந்த பெண்களை கொன்றிருக்கிறார்கள். இதனால் ராஜகுமாரா, என் சொல்லில் நம்பிக்கை வைத்து வெறுக்கத்தக்க இவளை சம்ஹாரம் செய்வாயாக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 25வது சர்க்கம் முற்றிற்று.